ஹே காய்ஸ், நான் உங்கள் கதை சாய். இன்றைக்கி வந்து விளாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அபூர்வமாக போணுச்சு. காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஜிம்பாப்வே ஹைலைட் போயிட்டு இருந்துச்சு. இந்தியாவுக்கு வந்து ஜிம்பாப்வே டீம் வந்தால் ஒரு புது பவர் வந்துடும் போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறமா டீ டைம் முடிச்சுட்டு எங்கே கிளம்பிடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி பைக் பெட்ரோல் இல்லை. அது மட்டும் இல்லாமல் 2 நாளாக வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டேன். அதனால் இன்றைக்கி பெட்ரோல் போடலான்னு சொல்லிட்டு கம்பெனிலேருந்து காசு வாங்கிட்டு நேரம் வந்து பெட்ரோல் போட்டு கிளம்பி நம்ம ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ஸ்கூலுக்கு வந்தால் கொஞ்ச நேரத்தில் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஈவினிங் டைம்னாலே நமக்கு மண்டை குளர் மருந்தை போட்டே ஆகணும். அதனால் கடைக்கு வந்துட்டு பிஸ்கட்டும் டீ ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு நேரம் நம்ம கிளம்பி ஸ்கூலுக்கு வந்துட்டோம். ஸ்கூலுக்கு வந்தோன்னா கிளைமேட் பார்த்திங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. சரி பசங்களோட வாலிபால் விளாடணும்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து வாலிபால் விளாண்டுட்டு நம்ம கிளம்பி மறுபடியும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக வந்து நம்ம உட்காந்துருந்தோம். தென் பார்த்திங்கன்னா நைட் டைம் பார்த்திங்கன்னா டின்னர் டைம் ஆகிடுச்சு. டின்னரை முடிச்சுட்டு எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்திங்கன்னா பக்கத்து ஊரில் பார்த்திங்கன்னா ஆர்கெஸ்ட்ரான்னு சொன்னாங்க. ஒரு சார் இன்வைட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அதனால் சொல்லிட்டு நானும் ஒரு இன்னொரு சாரும் கிளம்பிட்டோம் பைக் எடுத்துகிட்டு. அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆர்கெஸ்ட்ரா பார்த்துட்டு இருந்தோம். ஊர் பொதுமக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அருமையாக கண்டு கழிச்சிட்டு இருந்தாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து ஆடல் பாடல் நடக்குது. சாப்பிட்றாங்களோ ஆடல் பாடல் திரும்புகிற பக்கம் எல்லாமே ஆடல் பாடலாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா கிளம்பி வரும்போது டீ கடையில் போய்ட்டு ஒரு டீயை போட்டு நம்ம கிளம்பி ஹாஸ்டலுக்கும் வந்துட்டோம். மறக்காமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்களும் கதையாக இருங்க. பாய்.